ப்ளீஸ் அம்மா பேசுகிறம்மா. வத்தல் செய்யலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் பச்சரிசி எடுத்துக்கோங்கம்மா. எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுருங்கடா. அது கூடவே ஜவ்வரிசி ஒரு 50 கிராம் எடுத்து ஊற வச்சுருங்கடா. பச்சை மிளகாய், ஜவ்வரிசி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிடுங்கம்மா. வேண அரைச்சி எடுத்து வச்சுடுங்கம்மா. தண்ணி கொதித்த உடனே பச்சை தண்ணி ஊற்றுங்கடா. கேஸையும் ஆஃப் பண்ணிவிடுங்கடா. ஆஃப் பண்ணிட்டு இந்த கஞ்சி எடுத்து மாவு ஊற்றி நல்லா கலக்கி விடுங்கடாம்மா. கூவே நல்லா கட்டி இல்லாத ஆக்கிவிடுங்கம்மா. அப்போதாம்மா சூப்பராக வத்தல் நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் விடாதீங்கம்மா. அப்புறமா அரை உப்பு போட்டுங்கடா. உப்பு மட்டும் நிறைய போட்டுறாதீங்கடா. காஞ்ச உடனே உப்பு அதிகமாக இருக்குண்டாம்மா. ஒரு லெமன் எடுத்து பெருங்காயத்தூள் நல்லா போட்டு நல்லா அந்த லெமன் கூட கரைச்சிடுங்கம்மா. ரெடி ஆகின பிறகு இந்த இது ஊற்றிங்கடாம்மா. அதை ஊற்றி நல்லா கைவிடாத கலக்குங்கம்மா. சீரகம் கூட முன்னால் போட்டிங்கன்னா கலராகிடும்மா வத்தல். அது ரெடி ஆகிட்ட பிறகு கொஞ்சமாக சீரகம், மிளகுத்தூள், எள்ளு போட்டுங்கடா. போட்டால் சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. ஒரு காட்டன் துணியில் ரேஷன் வேஸ்டி இருக்குல்லம்மா, அதில் விடுங்கடாம்மா. காலையில் கட்டி விட்டிங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே வெயில் நல்லா இருந்தால் காஞ்சிடும்மா. இதை காயலைன்னா நம்ம மறுநாளைக்கு கூட வச்சு எடுத்துகிட்டு நல்லா துணி திருப்பிட்டு தண்ணி தொளிச்சிங்கடா. துணி அப்போ தான் மின் பக்கமாக ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கொசன்னு ஆகிடும்மா. உடனே டக்குன்னு எடுத்துகிட்டு அதே மாவில் இந்த முறுக்கு வத்தல் மாதிரி போட்டோம்மா. அந்த மாவுலேயே கொஞ்சமாக பால் பாக்கெட்டு கவர்லேயே இந்த மாதிரி பீஞ்சி விட்டால் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பார்க்கலாம்டா. குழந்தைங்களுக்கு 2 மெத்தலில் செஞ்சுருக்கேன்டாம்மா. இது ஒரு ஈஸியானதுடா வத்தல். டக்குன்னு சாப்பிட்லாமா. ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பாருக்குலாம் இது மாதிரி நம்ம வீட்டில் பொரியல் பண்ணலன்னா கூட இது வறுத்து சாப்பிட்லாம்டா. குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்குண்டாம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. இதாம்மா அம்மாவோட டிப்ஸுடாம்மா.